வணக்கம். அரசு மற்றும் தனியார் துறைகள் வழங்கும் சேவைகளை பெறுவதிலும் பிறப்பு சான்றிதழ் தொடங்கி பல்வேறு சான்றிதழ்களை பெறுவது குறித்தும் நம்மில் பலருக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பது இயல்பான ஒன்று. அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இது உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பது நான் சோனியா. ஒரு காலத்தில் வங்கி சேவையை குறிப்பிட்ட சில மக்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். ஆனால் வங்கி சேவையை பயன்படுத்தாத மக்களே தற்போது இல்லை என்று கூறும் அளவிற்கு இந்த சேவை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளது. இன்றைய தினம் வங்கிகள் வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகள் குறித்தும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கமளிப்பதற்காக இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணையவிருக்கிறார். உங்களுடைய கேள்விகளை 044447777718 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதற்கு முன்னர் வங்கிகள் வழங்கும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த சில கேள்விகளை இப்போது பார்த்துவிடலாம். தேசிய வங்கியில் ஒரு கணக்கு தொடங்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? பேன் கார்டு அப்ளை பண்ணி திரும்ப நான் பேங்கில் கொடுத்து 50,000 போட போனேன்னா, பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்தேன்னா அந்த பேன் கார்டுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அல்லாத பேன் கார்டுனால நமக்கு போட்ட ரூபாய்க்கு அதை இழப்பீடா இருக்கா? கல்வி கடனுக்கான வட்டி தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். அங்கே மாணவர்கள் சென்றால் அதற்கும் அவர்களை போட்டு அலக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். லோன் தேவைப்படுதுங்க. இந்த வீடு கட்டுறதுக்கும் இந்த பிஸ்னஸ் லோன் தேவைப்படுறது, எந்த மாதிரி வட்டி வீதத்தில் கிடைக்கிறது, ரெண்டாவது எங்கே கிடைக்கிறது, இது மாதிரி அறிவுரைகளும் அது எங்கெங்கன்ற இருக்கிறதுன்ற தகவல் எனக்கு தேவைப்படுதுங்க. தேசிய வங்கியில் மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குது? கல்வி கடன் கொடுக்கறதா ஈஸியான வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லா மாணவர்களுக்கும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு முடியல. அது எப்படி விண்ணப்பத்தை கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்? மித்ரா வங்கி திட்டத்தில் நம்ம பொதுஜனங்க அவங்களுக்குரிய கடன் விவரம் பற்றி எனக்கு தெரிய வரணும். நான் இப்போது சுய தொழில் தொடங்க போகிறேன். அதுக்கு எனக்கு பேங்க்கில் லோன் தேவை. அந்த லோன் வாங்கினா என்னென்ன ஆவணங்கள் நான் கொடுக்கணும்? நான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன். அதுக்கு பேங்க்கில் கல்வி கடனா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தரணும்? பணம் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன். ஸ்டேட் பேங்க்கில் போடலான்னு இருக்கிறேன். பணம் என்ன இன்ட்ரெஸ்ட் பணம் தருவாங்க? பொதுமக்கள் முன்வைத்த அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தோம். இது பற்றி பேசுவதற்காக இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம இப்போ பொதுமக்கள் முன்வைத்த கேள்விகள்லாம் பார்த்தோம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்களா, எப்படி வங்கி கடன் பெறுவது? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், எனக்கு பர்சனல் லோன் ஆகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், இத்தனை வகையான கடன் இருக்குது, இதை நான் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் பொதுவாகவே எல்லாருக்குமே எழுது. கடன் எப்படி சார் பெறுறது? கடன் ரொம்ப ஈஸி. இந்த வங்கிகள் கடனை கொடுக்கறதுக்காக தான் இருக்குது. இப்போ உங்ககிட்டேருந்து டெபாசிட் வாங்கி வைப்பு தொகைன்னு வச்சுருந்தா அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கடன் கொடுக்கணும். இந்த வங்கிகள்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல்னு சொல்லுவோம். டெபாசிட்டில் நாங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ கடனுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா அந்த கடனுக்கு கிடைக்கின்ற வட்டி, அந்த வட்டியில் தான் வங்கிகளுக்கு லாபமே இருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டேன். நிறைய பேர் கடன் கிடைக்கவில்லை, கடன் கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நீங்கள் கிளை மேலாளரை அணுகலாம். சாதாரணமாக கிளை மேலாளர் 10லேருந்து 2 மணி மட்டும் பிஸ்னஸ்னு அந்த பிஸ்னஸில் ரொம்ப இதாக இருப்பார். பல்வேறு தொழில்களை புரிந்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு கடன் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ்டாக இருப்பார். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். அந்த நேரத்தில் போய் பார்த்து நான் இந்த முதல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு எடுத்துக்கலாம். தொழில் வாங்குவதற்கு கடன், தொழிலை துவங்குவதற்கு கடன், அது மாதிரி கடனுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போடணும். முதல்ல உங்களுக்கு வங்கியில் கடன் இருக்கிறதா, வங்கியில் கணக்கு இருக்கிறதா, இந்த கணக்கை ஓப்பன் பண்ணணும். பேசிக் டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் சார். ஒரு காலர் இணைந்திருக்காங்க, மோகன் சென்னையில இருந்து. வணக்கம் சார், உங்க கேள்வியை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம் மேடம். இப்போ இந்த எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்ததுங்க. அது இப்போ ஜப்தி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பேங்க்லேருந்து. இந்த சொத்து ஏன்னா பேங்க்கில் நான் பே பண்ணல ப்ராப்பராக. ஸோ அது என்ன, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குங்களா என்ன அப்படிங்கிறத கேட்குறேன். நீங்கள் கல்வி கடன் வாங்கினீங்க. இந்த கல்வி கடனை இந்த காலத்தில் திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இவ்வளோ 4 வருஷத்தில் கட்டிடுங்க, 5 வருஷத்தில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கேள்வி உங்களுக்கு நீங்கள் யாருக்காக கல்வி கடனை வாங்கினீங்களோ அவருக்கு வேலை கிடைத்து விட்டதா? நீங்கள் இந்த பேங்க்லேருந்து தள்ளி இருக்கக்கூடாது. பேங்க்ன்றது உங்களது நண்பர், உங்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கிறார்கள்.
எந்த கிளையில் கடன் வாங்கினோ அந்த கிளை மேலரை சந்தித்து உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தே வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் சொல்லலாம். இந்த மாதிரி அவருக்கு வேலை கிடைக்கல, அவர் வேலை கிடைச்சிடுத்து, டெம்பரரியாக அவருக்கு வந்து வேலையில் போக முடியல, அதனால் நீங்கள் வந்து இந்த கடனையே வந்து ரீஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்குள்ளே வந்து வேலை கிடைக்காம போயிடும். இதெல்லாம் வந்து நியாயமாக நடக்கக்கூடியது தான். நீங்கள் வந்து நான் வந்து பேங்க்கில் ஒன்றுமே சொல்லாமல் நான் இருப்பேன், என்னால் கட்ட முடியலன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா அந்த வங்கி மேலாளருக்கு தெரியாது. ஆகையால் நீங்கள் வந்து உங்களுக்கு கடனை பற்றி எந்த இது இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கிளை மேலாளரை அணுகுங்க. எந்த கடனில் எந்த கிளையிலேருந்து நீங்கள் கடன் வாங்கினு அந்த கிளைக்கு போங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள் இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், என்னால் இப்படி தான் கட்ட முடியும், இன்னும் வேலை கிடைக்கல, இவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு, இப்போ கிடைச்சிடும், ஆகையால் என்னுடைய கடன் வந்து இப்போயே துவங்கி விட்டது, ஆனால் என்னால் கட்ட முடியல, என்னால் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் 4 லட்சம் வரைக்கும் வந்து எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது, அது க்ளீன் லோன். இந்த வங்கியை பொறுத்த மட்டும் கொடுத்த கடன் திரும்பி வந்தால் தான் இன்னும் அதிக அளவில் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க முடியும். ஆகையால் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஜென்யூனாக இல்லைன்னா நீங்கள் வேணுன்ட்டே நீங்கள் கட்டாமல் இருக்கீங்களா, சம்பளம் வந்துட்டு நீங்கள் கட்டாமல் இருக்கீங்களான்னு கிளை மேலருக்கு தெரியாது. ஆகையால் இந்த இன்ஸ்டால்மெண்ட் வரலைன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, நான் இது மாதிரி வந்து வங்கிகள் வந்து உங்கள் பேரை வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அந்த செலவையும் நீங்கள் தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரும். கிளை மேலாளரை அணுகுங்க, உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். இதை மாதிரி என்னோடய ப்ராப்ளம் இருக்குது, இந்த பேங்க் வந்து மேனேஜர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி உங்கள் நோய் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். தயங்காதீங்க, போங்க, அவரை மீட் பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். அவருக்கு வேலை கிடைக்கல, நீங்களே கொஞ்சம் யாருக்காவது சொல்லி வாங்கி தர முடியுமான்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைட் கிடைச்ச உடனே கட்டுறேன், எனக்கு வந்து ரீஷெடியூல்மெண்ட் வேணும்னு கேளுங்க, கட்டாயம் வங்கி மேலாளரானவர் செய்வார். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க சார், கரூரில் இருந்து சுரேஷ். வணக்கம் சார், உங்கள் கேள்வி முன் வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். மேடம் நான் வந்து மாவட்ட துணைமையிலேருந்து லோனுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏசி மெக்கானிக் மேடம். சார் உங்கள் கேள்வி திரும்ப கேளுங்க சார். நான் வந்து கரூர்லேருந்து மாவட்ட தொழில் மையத்தில் ஏசி மெக்கானிக்கில் இருக்கேங்க மேடம். மாவட்ட தொழில் மையத்தில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேங்க மேடம். ஐஓபி பேங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேங்க மேடம். சரிங்க சார், இப்போ என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அதாவது வந்து லோன்லாம் வந்து அவைலபிள் ஆகிடுச்சிங்க மேடம். மாவட்ட தொழில் மையத்துலேருந்து அவைலபிள் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஐஓபி பேங்க்கில் வந்து கிடைக்கல, எல்விபி பேங்க்லாம் மாற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஓகே, இல்லை கேள்வி சரியா. இப்போ ஐஓபி பேங்க்ல அவர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தார் போல இருக்கு, லோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களா. ஆனால் அங்கே இப்போ கொடுக்காம எல்பிபி வங்கியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வாடிக்கையாளர்னு சொல்கிறீங்க, அந்த கிளைமலரை அருகே நான் உங்களுடன் போட்டேன் அப்ளிகேஷன் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நீங்கள் ஏன் எல்பிபியை போக சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் போய் கேளுங்க. நீங்கள் வந்து சண்டை போடணும்னு நான் சொல்லலை, ஜென்யூனாக போய் அந்த பிரான்ச் மேனேஜரை பார்த்து நீங்களும் பேங்க்கு தானே, அரசு பேங்க்கு தானே, உங்ககிட்ட வந்திருக்கேன், அந்த மாதிரி இல்லை நான் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எல்பிபியில் தான் வாங்கிக்கணும்னு ஒரு இது சட்டமும் கிடையாது. ஒரு தொழிலானது நல்ல தொழிலாக இருந்து அது வந்து வயபிள் ஆக்டிவிட்டி, அந்த தொழிலை தொடங்கி அதன் மூலமாக லாபம் வரும், அந்த லாபத்தில் வந்து பேங்க்கோட கடனை கட்டிட முடியும்னா பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நேராக போங்க, அந்த பிரான்ச் மேனேஜரை மீட் பண்ணுங்கள். ஐயா நான் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணேன், நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன், இப்போ வந்து நீங்கள் வந்து எல்விபியில் போனீங்களான்னா இல்லை, நான் உங்ககிட்ட வந்து கணக்கு இருக்கு, உங்களது வாடிக்கையாளர், என்னுடைய தேவையை தயவு செய்து பூர்த்தி செய்யுங்க, நிச்சயமா முடியுங்க, சால்வ் பண்ண முடியும். சார் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் என்னெல்லாம் வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸ் முன் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி கடன் பற்றியும் பேசிட்டு இருந்தோம். இப்போ கல்வி கடனுக்கும் பர்சனல் லோனுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன வட்டி விகிதம் ரெண்டுத்துக்கும் சார்? கல்வி கடன்றது வந்து இன்றியமையாத கடன். இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, யங்கர் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் சொல்கிறோம், அதாவது இந்த இளைஞர் சமுதாயமானது இந்தியன் பொருளாதாரத்தை அதிக அளவில் வளர்க்கணுன்றாங்க. அதுக்கு திறமை தேவை, இந்த திறமையானது கல்வி மூலமாக தான் கிடைக்கும். ஆகையால் தான் வங்கிகள்லாம் அதிக அளவில் கல்வி கடனை கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்கிறது, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் சொல்லிட்டு இந்த பேங்க்குகள்லாம் இணைந்து ஒரு சங்கமும் அவங்களும் சொல்கிறாங்க கல்வியை கொடுங்க, கல்வி கடனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வங்கிகள் வந்து கல்வி கடனை கட்டாயம் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த கல்வி கடன் திட்டம் சொல்லிட்டு இந்த பேங்க்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பேங்க்கில் போய் அந்த திட்டத்தினோட இதை டாக்குமெண்ட்டை வாங்கிக்கலாம் காப்பியை, இல்லைன்னா அந்த பேங்க்கோட வெப்சைட்டை போய் பார்த்து கூட நீங்கள் பார்க்கலாம்.
அதில் வந்து எந்தெந்த கல்விகளுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, எந்த படிப்புக்காக கொடுக்குறோம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் அதிக அளவில் பேங்க்குகள் வந்து கல்வி கடனை கொடுக்கறதே செய்யும். அதில் வட்டி விகிதமானது மிக குறைவு. எஜுகேஷன் லோனில் இது பர்சனல் லோன் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் அதிலெல்லாம் பார்த்தீங்களான்னா அரசாங்கமே என்ன சொல்கிறது, இந்த லோன்களுக்கு வட்டி விகிதம் நீங்கள் படிக்கிற போதும் சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை இந்த மாரட்டோரியம் பீரியட் வரைக்கும் அரசாங்கமே நாங்கள் அதை உங்களுக்கு மேலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடியும் செய்கிறது. ஆகையால் நீங்கள் கல்வியோட உங்கள் காஸ்ட்டில் குறைந்தது 30% உங்களோட காஸ்ட்டு கம்மியாகுது. ஆகையால் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வுடன் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த எஜுகேஷன் லோனுக்கு வந்து நீங்கள் +2 படிச்சிருக்கணும், நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். ஏன்னா வந்து நல்லா படிக்கணும், மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நல்லபடியாக படித்து ஒரு புது கோர்ஸில் சேருவீங்க, அந்த புது கோர்ஸ்லேயும் வந்து ஸ்கோப் இருக்குது, வேலை கிடைக்கும், அதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் வங்கிகள் கல்வி கடனை கொடுக்கும். சரி, இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க திருப்பூரிலிருந்து இமானுவேல். வணக்கம் சார், உங்க கேள்வி முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம். அதாவது மேடம், நான் வந்து 7 ஐசிசி பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருந்தேன் மேடம், பர்சனல் லோன். சரிங்க சார். அது 2007 3 வருஷம் டைம், 3 வருஷம் கட்டி முடிச்சிட்டேன். கடைசி ஒரே ஒரு டிவி வந்து அவங்க பேங்க் மேனேஜரே சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் கரெக்டாக கட்டினால ஒரு டிவி உங்களுக்கு லெஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு 5 டிவி உங்களுக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை மேடம் நான் கரெக்டாக கட்டியாச்சு அப்படின்னா. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பேங்க்லேருந்து யாருமே, இந்த திருப்பூர் பேங்க்லேருந்தோ பிரான்ச்லேருந்தோ யாருமே கூப்பிடல. ஆனால் அவங்க சென்னையிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 வாட்டி 60 வாட்டி ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்ட விட மாட்டாங்க, ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிட்டு அவங்க பிரான்ச்லேருந்து என்னை கூப்பிட சொல்லுங்க, இல்லை நான் நீங்கள் எந்த இடத்துல லோன் கொடுத்தீங்களோ அதே இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதே இடத்துல தான் இருக்கிறேன், வந்து பாருங்க அப்படிங்கிறேன். இல்லைங்க நீங்கள் சென்னைக்கு பேங்க் மேனேஜரை பாருங்க, அங்கே போய் பாருங்கன்ட்டு ரொம்ப மன உளைச்சல் பண்றேன். நான் சொல்ல நீங்கள் வேணா கேஸ் போடுங்க மேடம், நான் வந்து நான் கட்டின பணத்துக்கு எப்படி மறுபடியும் ரிட்டர்ன் கட்ட முடியும், நீங்க ஒன்றும் பேங்க் மேனேஜர் ஊழல் பண்ணிருக்கணும், இல்லைன்னா உங்க கலெக்ஷன் மேன் ஊழல் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் அவங்களெல்லாம் மாற்றியாச்சு, இப்போ மறுபடியும் வேற மேனேஜர் தான், நீங்கள் மறுபடியும் கட்டுங்க அப்படின்னு ஒரு 15 நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி, இதுக்கு அவர் என்ன சார் தீர்வு? இல்லைங்க, இதெல்லாம் இது மாதிரி நடப்புகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, நடக்கின்றன. நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கிளையிலேருந்து நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த கிளை நிர்வாகியை தொடர்பு கொள்ளணும். நேராக போகணும் இல்லை, ஃபோன்லேயே நீங்கள் சொல்லலாம், நான் இது மாதிரி லோனி பேசுகிறேன், நான் பணமெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கேன், கட்டியிருந்த போதிலும் எனக்கு எங்கெங்கேருந்தோ கால் வருது, இதை மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிருப்பாங்க. கால் சென்டர் மூலமாக நீங்கள் வந்து பணம் கட்டலைன்னு இதில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையால் இவர் வந்து கிளை நிர்வாகியை தொடர்பு கண்டு நான் கட்டியிருக்கேன், இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், குவைட் ஆஃபன் அவர் என்ன பண்ணுறப்பார், ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு, என்னோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டா ஒரு பணமே கட்டியிருந்தா கூட அவர்கிட்ட கவுண்டர் ஃபைல் ஒரு ரசீது இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கேட்கலாம், என்னோட லோனோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதில் எல்லாம் கரெக்ட் சரியாக வரவு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒன்றுமே டியூ இல்லையே, நான் எல்லாம் கரெக்டாக கட்டிருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னாலே கட்டாயம் அவருக்கு மன உளைச்சல் கூட ஏற்பட்டிருக்கு இதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மன உளைச்சலுக்கு அவர் யாருக்கு மேல வந்து கேஸ் கொடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து பேசலாம், கிளை நிர்வாகிகிட்ட எழுதலாம். இல்ல அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்வி எங்கள் பதில் தொடரும்.